அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஔவையாருடைய தனிப்பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய சூழல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தடவை ஔவையார் மாலை நேரத்தில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. திடீர்னு மேகம்லாம் கருது பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. மழை பெஞ்சோன்னே ஔவையாருக்கு என்ன பண்ணனே தெரியல. பக்கத்தில் பார்க்குறாங்க, கொஞ்சம் தூரமாக ஒரு குடிசை இருக்குது. அவங்கள அறியாமலே அந்த குடிசை பக்கம் போகிறாங்க. ஏன் அப்படின்னா, மழை பெஞ்சு நம்ம எங்கேயாவது ஒதுங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசை பக்கமாக போகிறாங்க. குடிசைக்கிட்ட போனோன்னே அந்த குடிசைக்குள்ளே இருந்தவங்க ஔவையார் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அன்பாக பேசி அவங்களுக்கு உடையை மாற்றிக்கிறதுக்காக தாங்கிட்ட இருந்த ஒரு நீல உடையை அந்த குடிசையில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஔவையாருக்கு மனசில் ரொம்ப நெகிழ்ந்துட்டாங்க. என்னடா இவ்வளோ அன்பாக நம்ம யாருன்னே தெரியாது நம்மளை வீட்டுக்குள்ளே வர வச்சு அவங்க ஆடையுமே கொடுக்குறாங்களே இந்த ஏழ்மை நிலையிலும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் ரொம்ப மனம் உருகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 காட்சிகள் ஞாபகம் வருது. இவங்க அன்பை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு காட்சி ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஔவையார் பாரி மன்னனை பார்த்துட்டு திரும்பக்கூடிய வழியில் ஒரு கொள்ளைக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஔவையாருடைய பையை பறிச்சுட்டு ஓடுறான். ஔவையாருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, என்னடா பாரி மன்னனுடைய ஆட்சியிலையும் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாரியை பார்க்க போகிறாங்க. பாரியை பார்த்து இப்படி உன்னுடைய ஆட்சியில் ஒரு திருடன் என்னுடைய பையை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அதை திருடிட்டு வந்தவனே யார் அப்படின்னா பாரி மன்னன் தான். எதுக்காக அப்படின்னா, ஔவையார் மீது கொண்ட அளவற்ற அன்புனால தன்னுடைய அரசவையை விட்டு ஔவையார் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த செயலை செய்தான். இந்த அன்பு அவங்களுக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை காரி மலையமான் திருமுடி காரியை பார்க்க போகும்போது அங்கே அந்த காரி மன்னன் வயலில் களை அறிந்துட்டு இருந்தான். ஔவையார் வந்தோடனே ஔவையார் கையிலையும் ஒரு களை கொட்டை கொடுக்குறாங்க. அந்த களை அறியக்கூடிய கருவியை கொடுக்குறாங்க. ஔவையாருக்கு ஷாக் ஆகிட்டு, நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், நம்மளை வேற ஒரு ஆளாக நினைக்காம அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி நம்ம கையிலையும் ஒரு களை கொட்டை கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அந்த அன்பை ரொம்ப வியந்தாங்க. அந்த காட்சியும் இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை, இன்னொரு காட்சியுமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஔவையார் சேர மன்னனுடைய அரசவைக்கு செல்லும் போது சேர மன்னன் அவையே வாராய் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு அழைச்சானா. அந்த உரிமை அந்த அன்பும் இவங்க இப்போ நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து இந்த 3 அன்பு இருக்கு இல்லையா, இந்த அன்பும் இந்த நீல சிற்றாடையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன்னர்களுடைய அன்பும் இந்த பெண் கொடுத்த இந்த நீல சிற்றாடையினுடைய அன்பும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த பாடலை பாடுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க பாடலை பார்க்கலாம். பாரி பறித்த பரியும் பழையனூர் காரி அன்றீந்த களை கொட்டும் சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு நேர். பாரி பறித்த பரியும்னா பாரி மன்னன் அந்த அவங்களுடைய கைப்பையை பறிச்சுட்டு போனாங்களே அந்த அன்பையும், பழையனூர் காரி அன்றீந்த களை கொட்டும் காரி மன்னன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் போல அவங்க கையிலையும் ஒரு களை கொட்டை கொடுத்து நீங்களும் அறிங்க அப்படின்னு சொன்னாலே அந்த அன்பையும் நினைச்சு பார்க்குறாங்க. அதோட சேரமான் வாராயோ என்று அழைத்த வார்த்தையும், சேரமான் எத்தனை உரிமையோடு என்னை வாராயோ என்று அழைத்தான் அந்த அன்பையும் நினைத்து இந்த 3 வார்த்தையும் 3ம் நீல சிற்றாடைக்கு நேர், நீ கொடுத்த இந்த நீல சிற்றாடைக்கு நேராகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பாடல் வழியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அரசனோ இல்லை ஆண்டியோ அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்ல வராங்க. ரொம்ப அருமையான பாடல் இல்லையா? அடுத்தடுத்த காணொளியில் அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.